Hello student, 10th standard, exercise 3.1, question number 2, subdivision number 2. First கொடுத்த அப்படி இல்லைங்கன்னா relation 2y plus z equal 3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க minus 3x plus 3. வேரியபிள்ஸ் இந்த சைடு ஷிஃப்ட் பண்ணிருங்க. 3x ஆர்டர் வைஸ் தான் 3x plus 2y plus z equal 3. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 சொல்லி எடுக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் நமக்கு டைரக்டாவே இருக்குது அப்படி இல்லைன்னா x minus x plus 3y minus z equal minus 4. ஈக்குவேஷன் நம்பர் 2. தேர்ட் ஈக்குவேஷன் வந்து 3x plus 2y plus z equal minus 1 divided by 2. இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 6x plus 4y plus 2z equal minus 1. இதை ஈக்குவேஷன் நம்பர் 3 சொல்லி எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2, ஈக்குவேஷன் நம்பர் 3 ஃபைண்ட் பண்ணா சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வரது ரொம்ப ஈஸியாயிடும். இதுல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி எடுத்துக்கங்க? ஈக்குவேஷன் நம்பர் 1. ஈக்குவேஷன் நம்பர் 1ல 3x plus 2y plus z equal 3. நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷனை 2 ஆல மல்டிப்ளை பண்ணிருங்க. செகண்ட் ஈக்குவேஷன் 2 ஆல மல்டிப்ளை 3 ஆல மல்டிப்ளை பண்ணிருங்க. இங்க 3 இருக்கு, அதனால 3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. minus 3x நெக்ஸ்ட் plus 9y நெக்ஸ்ட் minus 3z equal minus 12. இதை சிம்பிளிஃபை பண்ணிருங்க. இது plus 3x minus 3x 0 ஆ மாறும். நெக்ஸ்ட் 11y நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் உடைய சிம்பிள் 3. இங்க ஒண்ணுமே இல்லாட்டி ஒண்ணு இருக்கணும். அப்ப மைனஸ் கொடுத்துருங்க, சப்ட்ராக்ஷன் பண்ணுங்க. 2z ஈக்குவல் பிக்கஸ்ட் உடைய சிம்பிள் மைனஸ். இப்ப 12 இருந்து 3 போச்சுன்னா 9 கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 4 எடுக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் நம்ம எடுத்துக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன செய்யலாம்? இங்க 6 இருக்குது. செகண்ட் ஈக்குவேஷனை 6 ஆல மல்டிப்ளை பண்ணிருங்க. செகண்ட் ஈக்குவேஷன் மல்டிபிள் 6 ஆல மல்டிப்ளை minus 6x நெக்ஸ்ட் plus 18y நெக்ஸ்ட் minus 6z equal minus 24. நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன் அப்படி எடுத்துக்கிட்டீங்க. தேர்ட் ஈக்குவேஷன் 6x plus 4y plus 2z equal minus 1. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இது டைரக்டா சிம்பிளிஃபை பண்ணா 0 ஆ மாறிடும். நெக்ஸ்ட் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 22y கிடைக்குது. 22y நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் சிம்பிள் வந்து மைனஸ் 6ல இருந்து 2 போச்சுன்னா 4z ஈக்குவல் மைனஸ் 25. இது ஈக்குவேஷன் நம்பர் 5 ஆகும். இது ஈக்குவேஷன் நம்பர் 5. ஈக்குவேஷன் நம்பர் 4ஐயும் ஈக்குவேஷன் நம்பர் 5ஐயும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஈக்குவேஷன் நம்பர் 4 வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ஈக்குவேஷன் நம்பர் 4 2 ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் 22y நெக்ஸ்ட் minus 4z நெக்ஸ்ட் ஈக்குவல் minus 80. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் அப்படி ரைட் பண்ணிக்கங்க. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் 22y நெக்ஸ்ட் minus 4z நெக்ஸ்ட் ஈக்குவல் minus 25 இப்போ இதை சிம்பிளிஃபை பண்றதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? டைரக்டா சிம்பிளிஃபை பண்ண முடியாது, சிம்பிளை மாத்திக்கலாம். மைனஸ் பிளஸ் இருந்தா மைனஸ் இருந்தா பிளஸ். இப்போ 22 minus 22 கேன்சல் ஆயிரும். minus 4 plus 4z கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் 25ல இருந்து நமக்கு 8 போச்சுன்னா பிளஸ் 7 கிடைக்குது. அப்போ 0 நாட் ஈக்குவல் 7 சொல்லி நமக்கு கண்டிஷன் கிடைச்சிருக்கு. 0 நாட் ஈக்குவல் 7 இருந்தா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட், நோ சொல்யூஷன். அப்போ ஆன்சர் எழுதிக்கங்க. ஏன்னா நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. நேச்சர் ஆஃப் த சொல்யூஷனுடைய கண்டிஷன் இதுதான். சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட்
நோ சொல்யூஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். காப்பி பண்ணிக்கோங்க. மறக்காம பழனி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.